ഹാപ്പി പൊങ്കൽ. എന്റെ ഉള്ളിൽ നീയാണ്, കണ്ണടച്ച നീയാണ്. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். அதாவது இன்னைக்கு என்னன்னா பொங்கல் பொதுவாக எது கொண்டாடுறதுன்னா விவசாயிகளோட தொழிலை ஊக்குவிக்கும் விதமாக தான் நம்ம பொங்கல் கொண்டாடுறோம். அந்த வழியில நம்ம இப்போ வேல்ஸ் ஆர்கானிக்ஸ் எதில் அதில் பங்களிக்குதுன்னா இயற்கை பொருட்களை நம்ம கஸ்டமருக்கு கொண்டு கொடுக்குற விதத்துல தான் நம்மளும் அதில் ஒரு பங்காக இருக்கோம். அதனால இன்னைக்கு நம்ம பொங்கலை நம்ம ஆஃபீஸோட பொங்கல் செலிப்ரேஷன் ஒரு விளாகாக எடுக்கலான்ற மாதிரி ஒரு கான்செப்டில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து நம்ம ஒரு விளாகாக பிளான் பண்ணியிருக்கோம். மறக்காமல் நம்ம விளாகை பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட அப்கமிங் ப்ராடக்ட்ஸு, பின்னாடி வர ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம அதில் லான்ச் பண்ணுவோம். நம்மளோட வெப்சைட்ஸ்லேயும் லான்ச் பண்ணுவோம். பிடிச்சவங்க நம்ம பொருளாக வாங்கிப்பீங்க. சரி, ஓகே. நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம நண்பர்களை சந்திக்கலாம், வாங்க போகலாம். ஊத்துறோம். கரெக்டா இருக்கும். இப்ப என்ன பண்ண போறோம்னா அடுத்தது வந்து பொங்க வைக்க போறோம். பால் ஊத்தி பொங்க வைக்கணும். பால் இல்ல பால் வேணும். சரி, நான் போய் பால் எடுக்கிறேன். ஆமா, நீ ஓடு, இங்க ஓடு. அப்ப பத்த வைப்போம். அங்க பூஜை ரூம்ல வச்சு பத்த வைக்கிறோம். இல்ல அங்கேயே போய் பத்த வைக்கிறோம். அப்படியா? லாஸ்ட் பூஜை காட்டணும் அப்படின்னு சொல்லலாம். ப்ரோ அவங்க கிட்ட ஹாப்பி பொங்கல் சொல்லுங்க ப்ரோ. ஹாப்பி பொங்கல் சவுண்டா சொல்றாங்க. சத்தமா ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். பீகார் பொங்கல். இது வந்து பீகார் பொங்கல். பீகார் தானே? கொல்கட்டா. ஒரிசா இல்ல, பங்களாதேஷ். இல்ல, இத கேமரா உள்ள வைக்கிறோம் ஃபர்ஸ்ட். ஆமா, அதுல வச்சு தான் கொளுத்துறோம். மேல வச்சு கொளுத்துறோம். ஹீட் ரெசிஸ்டன்ட் இருக்காது அதுக்கு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. டேய் சரிடா, சூடத போடுறோம். ட்ரையல் பண்ணுங்க. வந்தாச்சு. அவ்வளவுதான். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இதெல்லாம் அப்படியே வைக்கிறோம். எல்லாம் ரெடி பண்ணி டீயா காபி பீர் கல்வி காத்துறோம். சரி, போதும். அதுக்கு மேல ஏத்தாது. ஆஃப் பண்ணிட்டா. கட் பண்ணீங்க. அரே கண்டிப்பா நாளைக்கு ஆகும். அங்கிரி. டேய் கொஞ்சம் பால் வாங்கிட்டு வா. 4 லிட்டர் பால். அவ்வளவுதான். அவன் தரதே பெரிய விஷயம் அவங்களுக்குலாம். கொதிக்க வேணாமா? கொதிக்க வேணாம். இல்லடா, ஊற வச்சு கழுவுன்னு. டேய் நீ எங்கடா போற? இவ்வளவுபடி தண்ணி குடிக்க போறோம். டேய் எனக்கு கொஞ்சம் தண்ணி தாடா. என்ன தண்ணி? 110 240. வா அலிங்கோயா. வா அரிசி நம்ம கழுவ போறோம். அரிசி கழுவ போறோம். இதுதான் நம்ம வேல்சோ ஆர்கானிக்ஸோட கிச்சன் பேண்ட்ரி. அலைஸ் பேண்ட்ரி. நம்ம எல்லாமே ஆர்கானிக்கா தான் பண்ணோம். அதான் வேல்சோ ஆர்கானிக்ஸ். தண்ணி சூடாகிட்டு இருக்கு. அரிசி ரெடி ஆகிட்டு இருக்குது. நான் என் பாலிய காலத்து சிநேகிதன் தருண் விகாஸ்.
ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம் சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இது. நண்பேண்டா அலை பாட்டி கொஞ்சம் வெயிட் பார்த்துக்கலாம். இதெல்லாம் போட்டுறாதீங்க. அதெல்லாம் பாட்டு வெயிட் பண்ண பார்த்தா இல்லையா கையில முதல்ல எங்க அப்பாவோட மோதிரம், எங்க அம்மாவோட செயின். அப்பா அம்மானாலும் கிடைச்சி வாங்க தானே. என்னோட காசுன்னு பாத்தீங்கன்னா 10 ரூபா. பழைய ஏய் ஆகுது. அரிசி ரெடிப்பா. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பொங்கல். கொதிச்சு வெளியே வரட்டும். பொங்கலா பொங்கல் ஊர்லாம் பண்ணணும்டா. அரிசி போட்ட பிறகு பொங்கல். ஆமா, அது ஒரு தனியா ஃபர்ஸ்ட் ஒரு பொங்கல் வரும். கொதிக்கவே இல்ல, அதுல போட்டு அரிசியை போட்டு கொதிக்கல. அதான் சொல்றேன், அரிசி போட்ட பிறகு பொங்கல் இல்ல. கொதிக்கலன்னா கொதிக்கவே இல்லை. சரி, இவர்தான் எங்களோட மூத்தபடி, எங்களுடைய வழிகாட்டி. நல்லா ஒழிப்பாரு. வேல்சோ ஆர்கானிக்ஸோட மார்க்கெட்டிங் ஹெட் அவரு. நல்லா ஒழிப்பாப்ல. காசே தந்தது இல்ல. காசு நம்ம கொடுக்கல இல்ல, அண்ணனுக்கு எதுக்கு காசு? நம்ம வளர்ந்த பிறகு கொடுத்துருக்கோம். ஆஹா ப்ரோ ரோட்ல போறலாம் இன்வைட் பண்ணுவோம். வாங்க வாங்க பொங்கல் பத்தாது. இது இந்த மஞ்சள் எதுக்கு இங்க கேட்டு தொங்க விட்டுருக்குது? இது மஞ்சளா? இஞ்சி இல்ல, மஞ்சள் அத ரெண்டாவது அவுத்து இதுக்கு மேல அப்படி கட்டி அப்படி எடுக்கிறது. சக்கரை போடல, சக்கரை தலையில போறோம். எல்லாம் வெள்ளம் தான் போறோம். வெள்ளம் எங்க இருக்கு? வெள்ளம் வெள்ளமா? சர்க்கரை தண்ணி ஊத்துவீங்க. இவர்தான் நெலிக்ஸ். நம்ம நல்லதா இந்த பொங்கல் தெரியணும். வாங்க வாங்க. பொங்கல் தெரியணும்னா அவன் இந்த அட்டிக்குள்ள தான் ஃப்ரேம் வைக்கணும். இவர்தான் நெலிக்ஸ். இவர்தான் நெலிக்ஸ். பேசாம ஒரு ஹெட்போன் போட்டுருவோம். பேசாம பக்காவா ஏர்பாட்ஸ் எடுத்து வந்து கனெக்ட் பண்ணண்டா. ஏர்பாட்ஸ் நான் வெச்சிட்டா இருக்கோம். அவர்ட்ட இருக்குடா, வாங்கிட்டு வாடா. அப்புறம் ஜாக்ரோதுங்க. ஜாக்ரோது உங்கள்ட்ட கொடுத்துட்டு உங்களுக்கு அவர் வாங்கிட்டு போறாரா? சரி கேக்குறாரு, கேட்கட்டும். அந்த மைக் அது ஏமா ப்ரோ? எஸ்ஐ சார், இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ. என் பேர் விக்னேஷ். நேற்று பொங்கலுக்கு வந்த விஷயங்கள் எல்லாம் போய் அப்படி கீழே ஃபோக்கஸ் வச்சீங்கன்னா ஒருத்த குத்த வச்சுருந்தான். மாமா மாமா எப்போ மாமா ட்ரீட் இல்ல. லாஸ்ட் பெருசா வெயிட் வச்சாங்க. ஆனாலும் இன்னும் நம்ம பிரவீன் அவர்களை நம்பிக்கொண்டிருப்பதால் சிறந்த கரவோல் அதெல்லாம் வருது. நம்ம வந்து இப்போ அடுத்த ஒரு பாதையை நோக்கி வேல்சோ ஆர்கானிக்ஸ் ஒரு பிராண்டை ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஆர்கானிக் இந்த பாதையிலேயும் அவர் இடையில வருகிறார். போடுது. இதில் வெற்றி அடைவாரா? உடையுமா? அதாவது இதுல வெற்றி அடைகிறதுக்கு வந்து மெயின் ஃபோக்கஸ் வந்து மார்க்கெட்டிங் தான் பண்ணணும். அது வந்து நம்ம மார்க்கெட்டிங் ஹெட் மிஸ்டர் பிஜே விக்னேஷ் தான். மார்க்கெட்டிங்ல கெட்டதுல ஒரு இல்ல. நான் டெய்லி வேலைக்கு போயிட்டு இங்க தூக்குறதுக்கு இந்த ரூமுக்கு வரேன். ஆமா, இது வேல்சோ ஆர்கானிக்ஸோட சிஇஓ. அன்னைக்கு வேல்சோ ஆர்கானிக்ஸோட தலைவலி வந்தது. டெய்லி நைட்டு தலைவலி மருந்து குடிச்சிட்டு லேசின்னு அவரே 3 புக் வாங்கி வச்சிருப்பாரு. How to be allowed. இவர் புக்கு படிக்கிறதுக்கு வாங்கினாரா இல்ல ஸ்டாப் போட வாங்கினாரா? ஆனா ஒரு 4 பேஜ் படிப்பாரு. படிச்சுட்டு அந்த புக்ல என்ன இருக்கோ அதை தலைகீழ அவர் நடந்துப்பாரு. அதான் அவரோட இது ஸ்பெஷாலிட்டி. இது இவ்வளவு தூரம் எல்லாரும் பேசுறோம். இந்த அமைதியா இருக்காருன்னு இவர் சைலண்ட் நினைச்சார். இவர் தான் பெரிய ஆளு. மதுரையில இருந்து, அதாவது அவர் சொந்த ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா 4 ஊரை சொல்லுவாரு. ஏன்னா அவர் நாடோடி. ஜிப்சி கதையை இவரை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்ததுதான். அந்த முஸ்லிம் பிகர் இப்பவும் கேரளால தான் இருக்கு. போனா பார்க்கலாம். 2 குழந்தைங்க இருக்குது. அவருக்கும் ஆல்மோஸ்ட் ஆலப்பாக்கம் தான். அவருக்கும் ஆலப்பாக்கம் தான். இல்ல இப்ப மாதியாச்சு. திண்டுக்கல் புதுசு. இப்ப திண்டுக்கல் புதுசா. ஆனா இவன் நிறைய வச்சுக்கிறான். இதுல எல்லாத்தையும் விட ஹைலைட் ஆனாலும் இவர்தான். பக்கத்துல இருக்க ஆளை பத்தி சொல்லுங்க ப்ரோ. ஒரு ஆளை வச்சிருப்பாரு. பக்கத்துல இருக்க ஆளை பத்தி சொல்லுங்க. பத்தி சொல்லணும்னா இந்த ஒரு vlog பத்தாது. பெருசா பேசிட்டே இருக்கலாம். அவர் பத்தி பேசினா ஒரு படமே எடுக்கலாம். அவர் ஒரு படம் எடுத்து அது ஒரு 5 பார்ட் விடலாம். அவதார் மாதிரி. ரோட்ல ஒரு பொண்ணை பாக்குதுன்னா அன்னைக்கு அது வந்து அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுது. அவர் எப்படின்னா இன்னைக்கே பாட்டு பாடிடுவார். என்ற நுள்ளில் நீயானு கண்ணடச்சா நீயானு அடுத்த நாளே போட்டுருவான். அதனாலே அந்த மாதிரி ஆளு. இன்னைக்கு லவ் பண்ணா இன்னைக்கு அப்புன்பா, நாளைக்கு சுப்பான்பா.
எத்தனை செருப்படி கொடுத்தாலும் அயராத ஒரு இரும்பு மனிதர். கண்ணாடி போடுறான். கண்ணாடி போடு. அதான் இரும்பு மனிதன் அழகா இருப்பாரு பாயன். நீயா எனக்கே போக்கஸ் வைக்கிறாங்க பாரு. அவன் தருவோம். இல்ல ப்ரோ பலூன் இல்ல. பலூன் ப்ரோ உள்ள இருக்கு ப்ரோ பலூனு. வா வா. Olé, 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 olé. Ah, olé, 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 olé. வண்டிக்கார சொந்த ஒரு மதுரை